My dear students, today business law part 3 பார்க்க போறோம். MCQ CMA intermediate ல question number 226 ல இருந்து. இப்போ question number 226 பாருங்க. A member of the corporation shall cease to be the member if he fails to attend the consecutive meeting. எத்தனை மீட்டிங்கை கன்சிக்யூட்டிவ் அதை கண்டினியூவஸாக அட்டென்ட் பண்ணல அப்படின்னா அப்போ மெம்பர்ஷிப்ல இருந்து வெளியே போகணும். அப்போ செல் சீஸ் டு பி த மெம்பர் அப்படிங்கிறதுனா அப்போ என்னென்னா நார்மலாக 3 மீட்டிங்ஸ், அப்போ 3 மீட்டிங் நீங்கள் கண்டினியூவாக அட்டென்ட் பண்ணலைன்னா ஒரு மெம்பர் வந்து என்ன பண்ணோம், மெம்பர்ஷிப்பில் இருந்து கேன்சல் ஆகிடும். அடுத்தது கொஷின் நம்பர் 227 என்ன சொல்லுது, இஎஸ்ஐ ஃபண்ட் கன்சிஸ்ட் ஆஃப். இஎஸ்ஐ ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஃபண்டு. அது அந்த ஃபண்டினுடைய டோட்டல் அமௌண்ட் எதுலேருந்து வரும்னா நம்ம எம்ப்ளாயி கொடுக்குற கான்ட்ரிபியூஷன்லேருந்து வரும், கவர்மெண்ட்டினுடைய கிராண்ட்லேருந்து வரும், வேறு எங்கேயாவது டொனேஷன் வாங்கினா வரும், எல்லாம் சேர்ந்தது தான். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன கான்ட்ரிபியூஷன், கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட், டொனேஷன், ஸோ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 228 த கார்பரேஷன் மே வித் அப்ரூவல் ஆஃப் எஸ்டாப்ளைஸ் அண்ட் மெயின்டைன் இன் அ ஸ்டேட் ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துல கார்பரேஷன் அப்படிங்கிறது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். அவங்க என்ன பண்ணலாம், அதாவது ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரி நிறுவலாம் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே. யாருக்கிட்ட அப்ரூவ் வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, அடுத்து லோக்கல் அத்தாரிட்டியா, நன் ஆஃப் த எபவ். ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 230 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது who among the following will not be considered as an employee. யார் எம்ப்ளாயாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, யார் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, கேன்டீன் ஒர்க்கர்ஸா, அவன் எம்ப்ளாயி தான். கேஷுவல் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயி தான். பார்ட்னர்ஸ் தான் ஓனர், அப்போ அவன் தான் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ பார்ட்னர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 230 who among the following is not the principal employer. யார் வந்து இஸ் நாட் த பிரின்சிபல் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்குபையரா, அண்ட் தென் ஓனர் ஆஃப் த ஃபேக்ட்ரியா, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஓனரா, இல்லை லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கான்ட்ராக்டரா. கான்ட்ராக்டர் தான் அவுட் சைடு ஆக்சுவலாக, இந்த ஓனருங்கிற ஒரு ஒரிஜினல் இல்லை. அப்போ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கான்ட்ராக்டர் தான் என்னவாக இருக்கணும், இங்கே பாருங்கள். அதாவது வில் நாட் பி கன்சிடர் அஸ் அ பிரின்சிபல் எம்ப்ளாயர். அடுத்தது ஏன்னா அவன் கான்ட்ராக்ட் பேசிஸில் வரான். அடுத்தது கொஷின் நம்பர் 231 சீசனபிள் ஃபேக்ட்ரி இஸ் ஒன் விச் இஸ் என்கேஜ்டு ஃபார் எ பீரியட் நாட் எக்ஸீடிங் இன் இயர். ஒரு வருஷத்தில் நல்லா பாருங்கள். இப்போ சுகர் மில் இருக்குதுன்னு வச்சுங்க, பேடி ரைஸ் மில் இருக்குதுன்னு வச்சுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சீசனல் பிஸ்னஸ் வந்து இந்த பீரியட் நாட் எக்ஸீடிங்னா 7 months இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிங்க, 7 months இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 232 which among the following will not be included in the definition of the wages. வேஜஸில் எது நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம், நல்லா பார்க்கணும். will not be included in the definition of the wages. அப்போ பேமெண்ட் அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள், பேமெண்ட் மேட் ஆன் ஆத்தரைஸ்டு லீவ். இப்போ நீங்கள் இந்த வேஜஸ் கொடுக்குறீங்கன்னா லீவ் எடுத்தால் லீவு கூட சம்பளம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ட்ராவலிங் அலவன்சஸ் தான் வேஜஸில் இன்க்ளூட் ஆகாது. அப்போ ட்ராவலிங் அலவன்ஸ், அதேமாதிரி பேமெண்ட் ஆன் லாக் அவுட் பீரியட், பேம் ஆன் லே ஆஃப் பீரியட், இந்த பீரியட்லாம் கூட பேமெண்ட் கொடுப்பாங்க. அப்போ வேஜஸ் எது இன்க்ளூட் ஆகாதுன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், ஐ மீன் அலவன்சஸ். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 233 என்ன சொல்கிறாங்க. 233 இஎஸ்ஐ கார்பரேஷன் ஈஸ் ஆக்சுவலாக என்னது, பார்ட்னர்ஷிப் ஃபார்மா கிடையாது, எல்எல்பியா கிடையாது. பாடி கார்பரேட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அதுவும் ஒரு கம்பெனி மாதிரி தான், பாடி கார்பரேட் கம்பெனிஸ் ஆக்ட் கீழே தான் வரும். அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 234 the minimum rate of wages on time work basis may be fixed in accordance with. அப்போ மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவான், அக்கார்டன்ஸ் வித் எப்படி பண்ணுவாங்க, ஹவர் ரேட்லேயும் கொடுக்கலாம், ஒவ்வொரு நாள் டெய்லி சேலரியும் கொடுக்கலாம், டெய்லி வேஜஸ் மந்த்லியும் கொடுக்கலாம். ஆல் ஆஃப் த எவோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆல் ஆஃப் த எவோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் 236 அது என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 235 அது என்ன செக்ஷன் டேஷ் டீல் வித் த எலிஜிபிலிட்டி ஃபார் போனஸ். அப்போ என்ன பண்ண செக்ஷன், ஆக்சுவலாக அந்த எலிஜிபிலிட்டி ஃபார் போனஸுக்கு செக்ஷன் என்ன அப்படின்னா 20 இருக்கா பாருங்கள். 20 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, 20. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 136 எவரி இன்ஸ்பெக்டர்
கம் facilitator appointed under subsection shall be deemed to be the public servant within the meaning of section of the penal code. எந்த செக்ஷனில் வரும்? செக்ஷன் 21 is the correct answer. அதை நோட் பண்ணிங்க. 21 is the correct answer. அடுத்தது செக்ஷன் 56 talks about செக்ஷன் 56 என்ன தெரியுமா? இந்த அஃபென்ஸ் பண்ணுறீங்கள, அதை காம்போசிஷன் ஆஃப் அஃபென்ஸ் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை இன்க்ளூட் பண்ணுறது அது என்ன செக்ஷன் அப்படின்னா 56. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதையும் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 238 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். நல்லா பார்க்கணும். விச் இஸ் நாட் கரெக்ட். என்ன நாட் கரெக்ட்? இன் ரிகார்ட் ஆஃப் ஷேர் சர்டிஃபிகேட். நார்மலாக ஷேர் சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணுவான்? கம்பெனி இஷ்யூ பண்ணுவான். இங்கே என்ன பண்ணும்? அந்த கம்பெனி செக்ரட்டரி செல் இஷ்யூ ஷேர் சர்டிஃபிகேட்டா, இல்லை ஷேர் சர்டிஃபிகேட் செல் பி இஷ்யூட் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் த ரெசல்யூஷன். இது கரெக்டு. அடுத்தது ஷேர் சர்டிஃபிகேட் செல் பி டிஸ்டிங்விஷ்டு டு இட்ஸ் டிஸ்டிங்க்ட் நம்பர். அதுவும் கரெக்டு. அடுத்தது இப்போ நீங்கள் இதில் நீங்கள் எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் சர்டிஃபிகேட்டில் அதாவது த கம்பெனி செக்ரட்டரி செல் இஷ்யூ த ஷேர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தான் தப்பு. அங்கே கொஷனை நல்லா படிக்கணும். த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். அவ்வளோதான். இன் ரிகார்ட் டு ஷேர் சர்டிஃபிகேட். ஆக்சுவலாக ஷேர் சர்டிஃபிகேட்டை கம்பெனி செக்ரட்டரி இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஷேர் சர்டிஃபிகேட் செல் பி இஷ்யூட் என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணோம். அது கரெக்டு. ஷேர் சர்டிஃபிகேட் செல் பி டிஸ்டிங்விஷ்டு, அதுக்குன்னு டிஸ்டிங்க்ட் நம்பர் இருக்கும். அதுவும் கரெக்டு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமெட்டீரியலிஸ்ட் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம், நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்லேயும் கொடுக்கலாம். அதுவும் கரெக்டு. அப்போ எது தப்பு? த கம்பெனி செக்ரட்டரி செல் இஷ்யூ ஷேர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தப்பு. எது ராங் அப்படின்னு தான் கேட்குறான். விச் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறான். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. கம்பெனி செக்ரட்டரி செல் இஷ்யூ த ஷேர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். அது இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். கொஷனை நல்லா படிக்கணும். இஃப் த கம்பெனி டஸ் நாட் ஹாவ் ஏ காமன் சீல் த ஷேர் சர்டிஃபிகேட் ஷல் பி சைன் பை. ஆக்சுவலாக நல்லா பார்க்கணும். கம்பெனிக்கு வந்து அன்லிஸ்டட் கம்பெனி, அதாவது கம்பெனி காமன் சீல் இல்லைன்னா ஷேர் சர்டிஃபிகேட் யார் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க? 2 டைரக்டர். ஆக்சுவலாக அதாவது 2 டைரக்டர் இருக்கணும். அந்த ஒரு டைரக்டரில் ஒரு டைரக்டர் ஆர் கம்பெனி செக்ரட்டரி இருக்கணும். இதுதான். அப்போ 1 டைரக்டர் ஆர் கம்பெனி செக்ரட்டரி. 2 டைரக்டருங்கிறது கரெக்டு தான். அதில் வந்து ஒருத்தர் வந்து கம்பெனி 2 டைரக்டர் அல்லது அப்போ தான் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அப்போ இதில் 2ல் எதுன்னா எய்தர் ஏ ஆர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர் இன் கேஸ் அன்லிஸ்டட் கம்பெனி த டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் ஷல் பி இஷ்யூட் வித்தின் த பீரியட் ஆஃப் அன்லிஸ்டட் ஷேர் கம்பெனியில் எவ்வளோ நாளில் பண்ணோம்? அதாவது 45 டேஸா 3 மந்த்ஸா? 3 மந்த்ஸில் தான் டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணோம். அப்போ நோட் பண்ணிக்கங்க 3 மந்த்ஸ். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் ஷேர்ஸ் மே பி இஷ்யூட் அவுட் ஆஃப் தி. போனஸ் ஷேர்ஸ் எதில் இஷ்யூ பண்ணலாம்? போனஸ் ஷேர்ஸ்னால் நம்ம பைசா வாங்க மாட்டோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு. அப்போ அந்த அமௌண்ட்டை எங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்? ஃப்ரீ ரிசர்வ் அக்கௌண்ட் பண்ணலாம், செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ எனி ஆஃப் த எபோ இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 242ல் ஃபார் விச் பர்பஸஸ் த செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் மேபி கேன் பி யூட்டிலைஸ்ட். செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட்டை என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக செக்யூரிட்டி ப்ரீமியம்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஷேர்ஸை ப்ரீமியத்துக்கு இஷ்யூ பண்ணும்போது வர அமௌண்ட்டை அதை ரிசர்வ் மாதிரி எடுத்து வச்சுருப்போம். அந்த அமௌண்ட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரைட் ஆஃப் நல்லா பார்க்கணும். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் பைபேக் ஷேர்ஸ், சில ஷேர்ஸை நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்குறதுக்கு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். போனஸ் ஷேர்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போ எனி ஆஃப் த எபோ இஸ் அ கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது த கோரம் ஃபார் த பப்ளிக் கம்பெனி ஹேவிங் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் மோர் தேன் 5000. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 1000க்கு கீழே இருந்தால் 5 பேர் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 to 5000 அது 5 பேர். அதுக்கு வந்து அதை 15 இருக்கணும். 5000க்கு மேலே இருந்தால் 30 மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கோரம் ஃபார் த பப்ளிக் கம்பெனி நம்பர் ஆஃப் அப்போ மோர் தேன் 5000 அப்படின்னு இருந்தால் 30 மெம்பர்ஸ் இருக்கணும். மினிமம் ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து 30 மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணோம். அதையும் நோட் பண்ணிங்க. அடுத்தது அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த ப்ராக்ஸி செல் பி டெபாசிட்டட் வித் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். அதாவது அந்த மீட்டிங்க்கு முன்ன 48 ஹவர்ஸுக்குள்ளே அது வந்திருக்கணும் கோரம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ப்ராக்ஸி அப்படின்னா யார் தெரியுமா? நம்ம போக முடியல, நமக்காக இன்னொருத்தர் அனுப்புகிறோம், நம்ம சார்பாக அவர் ஓட்டு போட்டு வருவார், அவர் தான் ப்ராக்ஸி.
அது எவ்வளோ நேரத்துக்குள்ளே இருக்கணும்னா அது போய் எங்கே ஹெட் ஆஃபீஸை ரிஜிஸ்டர் ஆஃபீஸை ரீச் ஆகணும்னா 48 hours. அதுதான் கரெக்டான ஆன்சரு, அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது 245ல் இன்கேஸ் ஆஃப் இ-ஓட்டிங்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங்கு செல் பி சென்ட் அஸ் அன் அட்டாச்மெண்ட். அது வந்து ஆக்சுவலாக அந்த இ-ஓட்டிங்கில் எதுன்னு அட்டாச்மெண்ட்டாக பிடிஎஃப் தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும். பிடிஎஃப் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் தி கேஸ் ஆஃப் அன் அட்ஜார்ன்டு மீட்டிங் த கம்பெனி செல் கிவ் நாட் லெஸ் தென் 3 days நோட்டீஸ் வரணும். ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் அட்ஜார்ன் மீட்டிங்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, போஸ்ட்போன் பண்ணுவான் மீட்டிங். அந்த மீட்டிங் நோட்டீஸ் எவ்வளோ கொடுக்கணும்? 3 days முன்னே கொடுக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 247ல் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்றான். எதெல்லாம் கரெக்டு? கரெக்டுன்னா எது கரெக்ட் இல்லைன்னு கேட்குறான். ஸோ த ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி செல் ப்ரொவைட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சேர்மேன் அப்படிங்கிறதா எது கரெக்ட் இல்லைங்கிறது. இது கரெக்டு. த மெம்பர்ஸ் பர்சனலி ப்ரெசன்ட் மீட்டிங் செல் எலெக்ட் ஒன் ஆஃப் தெம் செல்ஸ் டு பி த சேர்மேன் ஆஃப் த ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். அப்போ கையை தூக்கி அதை தூக்கி அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் யாரெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்களோ அதில் ஒருத்தரை சேர்மனை செலக்ட் பண்ணலாம், அதுவும் கரெக்டு. மேனேஜிங் டைரக்டர் இஸ் சேர்மன் ஆஃப் த மீட்டிங், தப்பு. அப்படிலாம் கிடையாது. அப்போ எதுக்கு ராங் அப்படின்னு கேட்குறது தான். அப்போ இதுதான் ராங். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். த மெம்பர் செலக்டட் as a chairman as a result of the poll control, இதுவும் கரெக்டு. அப்போ எது ராங் நல்லா பார்க்கணும். என்ன கொஷின் கேட்டாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். அப்போ மேனேஜிங் டைரக்டர் வந்து சேர்மன் ஆகக்கூடாது மீட்டிங்க்கு, அதுதான் சரி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெத்தட் ஆஃப் ஓட்டிங். மெத்தட் ஆஃப் ஓட்டிங்கில் என்ன இருக்குது? கையை தூக்கலாம், ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ், அதுவும் பண்ணலாம். அடுத்தது எலக்ட்ரானிக் மீன்ஸ்லேயும் ஓட்டு போடலாம், போல் வச்சு போடலாம். ஓட்டு இந்த ஸ்லிப் இருக்குது இல்லையா, பேலட் பேப்பர், அதை அதில் போடலாம். ஆல் ஆஃப் த இபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர், அதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர் எ போல் டிமெண்டட் ஆன் எனி கொஷின் ஷெல் பி டேக்கன் வித்தின் டேஷ் ஃப்ரம் த டைம் when the demand was made. அதுதான் இதுவும் நம்ம என்ன சொல்லலாம்? ஆக்சுவலாக இந்த போல் டிமாண்டட் அதை நோட் பண்ணிக்கங்க. டிமாண்டட் ஆன் எ கொஷின் அப்படின்னா இம்மீடியட்லி 12 hours, 24 hours, 48 hours இஸ் த கரெக்டான ஆன்சரு, அதையும் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டல் பேலட் மூலமாக. இப்போ ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணுறது வந்து நீங்கள் போஸ்டல் பேலட்டில் நீங்கள் அதை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணக்கூடாது. அப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் இஸ் அ கரெக்டான ஆன்சரு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 251. The assent and dissent received after dash days in the postal ballot from the date of issue shall be treated as if no reply. இப்போ போஸ்டலில் நம்ம போஸ்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு டைம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது 30 days, அதுதான் மெயின். அப்போ 30 daysக்குள்ளே நீங்கள் பதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா செல்லாது. அப்போ 30. அடுத்தது 252ல் எனி இன்ஸ்பெக்ஷன், நல்லா பாருங்கள், எனி இன்ஸ்பெக்ஷன் இஸ் ரெஃப்யூஸ்ட் ஆர் எனி காப்பி ரிக்வயர்ட் நாட். இப்போ சில ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்க, டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, அதை நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணல அந்த பர்டிகுலர் டைமில். அப்போ த கம்பெனி செல் பி லைபிள் டு த பெனால்ட்டி ஆஃப் எவ்வளோ வரணும் அப்படின்னா 25,000 rupees வரைக்கும் ஃபைன் உண்டு. யாருக்கு? கம்பெனிக்கு. அதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர் த மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் பப்ளிக் கம்பெனி. மினிமம் நம்பர் ஆஃப் பப்ளிக் கம்பெனி எவ்வளோ? 3 பேர். அப்போ 2, 3, அதாவது இந்த 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பப்ளிக் கம்பெனிங்க, ப்ரைவேட் கம்பெனிக்கு 2 பேர் இருந்தால் போதும். பப்ளிக் ஒரு நிமிஷம். அப்போ 3. ஸோ த மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த பப்ளிக் கம்பெனி. ஸோ 254 அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஃபிக்ஸ்ட். ஒரு இங்கே யூஸ் பண்ணலான்னு. வாட் இஸ் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஃபிக்ஸ்ட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த உமன் டைரக்டர். ஒரு கம்பெனியில் விமன் டைரக்டர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணோம்னா அதனுடைய ஷேர் கேபிட்டல் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும்னா 100 crores இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உமன் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அதையும் நோட் பண்ணிங்க. த அப்பாயின்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் செல் பி அப்ரூவ்டு பை என்ன பண்ணணும்? ஜென்ரல் மீட்டிங் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதையும் நோட் பண்ணிங்க. ஜென்ரல் மீட்டிங்கில் வரணும். இஃப் த டென்யூர் ஆஃப் த டைரக்டர் அப்பாயிண்டட் பை ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு இருந்தால் அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்மால் ஷேர் ஹோல்டர்னா அப் டு த டேட் ஆஃப் நெக்ஸ்ட் ஏஜிஎம் அல்லது 1 year ஆர் 3 years 5 years. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 3 years இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதையும் நோட் பண்ணிங்க. ஸோ ஸ்மால் ஷேர் ஹோல்டர்லாம் சேர்ந்து ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணால் அவங்க லைஃப் எவ்வளோ அப்படின்னா அந்த பீரியடு அந்த டென்யூர் வந்து 3 years அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 257ல் அதாவது இண்டிபெண்டன்ட் டைரக்டர் செல் ஹோல்டு
நோ இண்டிபெண்ட் டைரக்டர் ஷுட் ஆல்வேஸ் மோர் தேன் எத்தனை டேர்ம்ஸு நல்லா பார்க்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேலே இருக்கக்கூடாது, நல்லா பார்க்கணும். அதான் ஆன்சர். 258 பார்த்தீங்கன்னா விச் கம்பெனி இஸ் ரிக்வயர்ட் டு அப்பான் இண்டிபெண்ட் டைரக்டர். இண்டிபெண்ட் டைரக்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணலாம், எந்த கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணலாம், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் நல்லா பாருங்கள். ஒரு கம்பெனியில் டர்ன் ஓவர் 100 crores மேலே இருந்தால் சரி, அல்லது பெய்டப் ஷேர் கேபிட்டல் 10 crores மேலே இருந்தால், இல்லை பப்ளிக் கம்பெனி விச் ஹாவ் இன் அக்ரிகேட் அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ், இப்போ கடன் ஏறத்தால் 50 கோடிக்கு மேலே இருந்தால், இந்த 3 கம்பெனியில் எந்த கம்பெனி வேணாலும் சரி அவங்க என்ன பண்ணலாம், இண்டிபெண்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ எனி ஆஃப் த எபோவ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 259 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த கிரிட்டீரியன். இதை பார்த்தீங்கன்னா நாட் த கிரிட்டீரியன் ஃபார் அப்பாயின்மெண்ட். கிரிட்டீரியன் கேட்கல, நாட் த கிரிட்டீரியன் ஃபார் அப்பாயின்மெண்ட். அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு பதில் ஹீ ஷெல் நாட் பி த ப்ரொமோட்டர் ஆஃப் த கம்பெனி கிடையாது. ஹீ ஷெல் ரிலேட் டு த ப்ரொமோட்டர். அப்போ நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுற ஆள் ப்ரொமோட்டருக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடாது, அதுதான் நாட் கிரிட்டீரியன். இது கிரிட்டீரியன் கிடையாது. அப்போ 259 ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 260 a director may be elected by the small shareholders upon a notice by. ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருன்னா குறைஞ்சது 1000 ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கம்மியாக இல்லாமல், அப்படி இல்லைன்னா மொத்த ஷேர் ஹோல்டர்ஸில் 1/10 ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ், அதில் விச்சவர் இஸ் லோயர், அவன் தான் என்ன பண்ணுவான், எலெக்ட் பண்ணுவான். யாரை, டைரக்டர் மே பி எலெக்டட் பை த ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் எலெக்ட் பண்ணோம்னா நாட் லெஸ் தென் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் 1/10. இது ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் இங்கே 2 சேர்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட் லெஸ் தென் 1000 ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் 1/10 ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் விச் எவர் இஸ் லோயர். இதுதான் கரெக்டான ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 261. 261 at every AGM not less than dash of the total number of directors shall retire by rotation. 1/3 நம்ம தருது, இப்போ 2/3 ஆயிடுச்சு. அப்போ 2/3 அதாவது 3ல் 2 பங்கு டைரக்டர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ரிட்டையர் பை ரொட்டேஷன் ஆச்சுங்க. அது எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும். அடுத்தது 262 the minimum age prescribed for the appointment of the managing director. மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஏஜ் என்ன, 18 சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக 21 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ 21 இருக்கா பாருங்கள், 21 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் த 263. 263 த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லாஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, லாஸுக்கும் எத்திக்ஸுக்கும் ஏறத்தால் பார்த்தீங்கன்னா லாவும் எத்திக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ், கன்ஃபியூஷன், புரியவே புரியாது. அப்போ இதில் காம்ப்ளெக்ஸாக, சிம்பிளாக, இல்லை எக்ஸ்பிளிசிக்கபிளாக, அல்ல நன் ஆஃப் த எபோ. காம்ப்ளெக்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க, காம்ப்ளெக்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 264 மெனி லாஸ் ஆர் டேஷ் டு எத்திக்ஸ். மெனி லாஸ் ஆர் டேஷ் டு எத்திக்ஸ் அப்படின்னு என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி, சப்ளிமெண்ட்ரி அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் தென் நன் ஆஃப் த. ரெப்ரசன்டேட்டிவ் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஏறத்தால் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் கூட ரெப்ரசன்டேட்டிவ் தான் எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 265 the law gives us certain right because of all human beings are born அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன பண்ணோம், அப்போ என்ன அவங்களுக்கு லா என்ன சொல்லுது, குடிமகனாக பிறந்தவங்களுக்கு, இந்த நாட்டில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஈக்குவல், அன்ஈக்குவல் கிடையாது. அடுத்து 266 நீங்கள் பார்த்தீங்கன்னா the role of accounting in problem solving to provide information useful in dash alternatives. என்ன alternatives, finding alternatives, evaluating, dismissing, none of the. Evaluating will be the correct answer. Note பண்ணிங்க, evaluating is the correct answer. And then question number 267 நீங்கள் பார்த்தீங்கன்னா ethics are set of, என்னது, set of moral principles. நல்லா பார்க்கணும். எத்திக்ஸில் எத்திக்ஸ் ஆர் செட் ஆஃப் மாரல் பிரின்சிபல் தட் கைட் பர்சன்ஸ். ஆக்சுவலாக என்ன வரும், எத்திக்ஸ்னால் என்ன, பிஹேவியர் தான். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் இது ஆட்டிடியூடு தான் மெயின், பிஹேவியர் தான் மெயின், அதை பார்க்கணும். அடுத்தது 268 த ஃபாலோயிங் இஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த பிஸ்னஸ் எத்திக்ஸ். என்ன பிஸ்னஸ் எத்திக்ஸு ஃபாலோயிங் இதில், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ். பிஸ்னஸ் எத்திக்ஸில் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இங்கே 2 சேர்த்து கொடுத்துருக்காங்க. த்ரூ இன்க்ரீஸிங் மொரேல் and trust the business
கேன் இன்க்ரீஸ் தட் மார்க்கெட் ஷேர். இது அட்வான்டேஜஸ். அடுத்தது பப்ளிசிட்டி டியூ டு வெல் அண்ட் எத்திக்கல் பர்ஃபார்மன்ஸ். எத்திக்கல் ப்ராப்பர்ஸ் அந்த கம்பெனி மாதிரி ஒழுக்கமான கம்பெனி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும். அக்செப்டன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி பை த பப்ளிக், இதுவும் அட்வான்டேஜஸ். அப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? டைவர்சிட்டி இன் அச்சீவ்மெண்ட்ஸ், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கொஷின் நம்பரில் இதில் பாருங்கள் 269, சேல் இஸ் கம்ப்ளீட் when the following is transferred one. சேல்னா என்ன? ஒரு பொருளை நான் விற்கிறேன், அந்த பொருளுக்கு நீங்கள் தான் ஓனர். அப்போ ஓனர்ஷிப் மாறுச்சுன்னா அப்போ கன்சிடரேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? அதாவது கொஷின் நம்பர் என்னது? டிஸ்அட்வான்டேஜஸ் இது நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு the sale is completed when the following is from one money, ownership, usage. என்னென்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். என் லேப்டாப் உங்களுக்கு சேல் பண்ணனா இனிமேட்டு லேப்டாப்புக்கு நீங்கள் தான் ஓனர், அதுதான் வந்து கம்ப்ளீட் ஆகிறது. அப்போ எப்போ சேல் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது 270, த கன்சிடரேஷன் இன் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னா இருக்கும். கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் கன்சிடரேஷன் என்னவாக இருக்கும்? கன்சிடரேஷன் என்ன? ப்ரைஸ். ஒரு பொருளை வாங்குறதுக்கு உண்டான ப்ரைஸ் அது என்ன இருக்கும்? immovable, movable, price is the correct answer. So price is the correct answer. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த கான்ட்ராக்ட் மஸ்ட் பி. என்ன கான்ட்ராக்டுக்கு என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் மேட்டர்னா என்ன? அதாவது சேலா, ப்ராடக்டா, சர்வீஸா, நன் ஆஃப் த சேல். சேல் தான் சப்ஜெக்ட் மேட்டர். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேயே தானே சேல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிக்கிங்க. ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறது சேல்ஸ். அடுத்தது on which date sale of goods enforced? ஆச்சா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டுங்கிறது 1930. அப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்க? டேட்டை கொடுக்கல, இயர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 1930 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், திஸ் இஸ் நாட் இன்க்ளூடட். இதில் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் கூட்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கூட்ஸில் க்ரோயிங் கிராப்ஸ் தான். மணி, டேபிள், குட்வில், இதில் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மணி தான் வந்து வராது. அதுலேயே வந்து ஓல்டு காயின்ஸ்லாம் வரும். இது பிரிட்டிஷ்காரன் பேரில் இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம கூட்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற கரன்சி வராது. அப்போ மணி தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ மணி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 274. 274ல் த டேர்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ்ட் இன் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் மீன்ஸ் என்ன பண்ணோம்? அதாவது அதில் பொசஷன், ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன், சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த போர்த். நார்மலாக என்னென்னா ஓனர்ஷிப் தான் கரெக்டு. ரெண்டுமே ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன் கூட சொல்லலாம். பொசஷன் தான் போயிடுது, மாற்றிடுறோமே நம்ம சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போயிடுது. ஓனர்ஷிப் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 275, டாக்ட்ரின் ஆஃப் கேவட் டெம்டார், லெட் த பையர் பிவேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வாங்கும்போது. அதில் இன் கேஸ் ஆஃப் இம்ப்ளைட் கண்டிஷன் அண்ட் வாரண்டி where the buyer does not intimate the purpose to the seller and depends upon the own skill and judgment when goods are sold by sample. அதான் அப்போ சாம்பிளில் சொன்னால் இங்கே நல்லா பார்க்கணும். எப்பயுமே நான் ஒரு 7-8 பாயிண்ட் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸாக இது. when goods சாம்பிளை கொடுத்து இந்த கூட்ஸ் இந்த மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்னு சாம்பிளை கொடுத்தா அங்கே வந்து கேவட் டெம்டார் அப்ளை ஆகும். அதுதான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 276ல் under sale of goods act, which of the delivery of the goods is called delivery by attornment அப்படிங்கிறது என்னென்னா டெலிவரியில் உங்களுக்கு ஆக்சுவல் டெலிவரி, சிம்பாலிக் டெலிவரி, கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்றது. ஆக்சுவல் டெலிவரினா ஒரு பொருளை என்கிட்ட வாங்கினீங்கன்னா உடனே டெலிவரி கொடுத்துறது. சிம்பாலிக் டெலிவரி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த கீயை கொடுத்துருவேன், நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருந்து ஒரு ஊருக்கு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரயில்வேயில் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் இந்த ரிசிப்டை காமிச்சிட்டு எடுத்துக்கலாம். அது சிம்பாலிக். கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்னா என்னென்னா நான் விற்றுருப்பேன், இன்வாய்ஸ் கொடுத்துருப்பேன், ஆனால் என் பொருள் என்கிட்ட இல்லை, நீங்கள் நான் பொசிஷன் உங்களுக்கு தரமாட்டேன், அதை நீங்கள் வேர் ஹவுஸில் போய் எடுத்துக்கலாம். அங்கே என் பேரில் இருந்தது இப்போ உங்கள் பேருக்கு மாற்றி கொடுப்பேன். தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறதுக்கு பேர் அட்டான்மெண்ட், டெலிவரி பை அட்டான்மெண்ட்டுன்னு பேர். ஸோ டெலிவரி பை அட்டான்மெண்ட் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதையும் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 277ல் where the price of the goods under the contract of sale is to be fixed. சில நேரங்களில் சேல் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ் தெரியாது. அப்போ என்ன பண்ணோம்? ஒரு வேல்யூவர் வச்சு வேல்யூவர் சொல்கிறேன் சார். இப்போ ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, மெக்கானிக்கு தான் தெரியும் அதனுடைய கரெக்ட் ரேட் என்னென்னு. சார் மெக்கானிக் என்ன சொல்கிறாரோ அந்த ரேட்டை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி the contract of sale is to be fixed by the valuation of a third party. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? வேல்யூ சொல்கிறதுக்கு மறந்துடுறான். who fails to fix the valuation. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்?
the goods are supplied to the buyer under section 10 of the sale of goodsல என்ன liable to pay reasonable price அவ்வளோதான். ஸோ இது இருக்கா பாருங்கள், liable to pay the reasonable price of the goods இருக்குது. அப்போ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 278ல் இன்கேஸ் த பிரீச் ஆஃப் வாரண்டி த பையர் கேன், வாரண்டினா தெரியும் உங்களுக்கு என்ன, அதாவது வாரண்டியை அவன் பிரீச் பண்ணுறான். இந்த இடத்துல நீங்கள் வாரண்டி இல்லை, 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா சார் வாரண்டி முடிஞ்சிருச்சு, 1 வருஷம் தான் சார், 2 வருஷம் நாங்கள் விற்கும்போது கொடுப்போம் சொல்லுவான். அப்போ நம்ம வாரண்டிக்கு போய் கேட்கும்போது சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம், கான்ட்ராக்டை ரெப்புடியேட் பண்ணலாமா? நீ வாங்கிட்ட ரெப்புடியேட்லாம் பண்ண முடியாது, டேமேஜ் வேணால் கிளைம் பண்ணலாம். ஸோ கிளைம் டேமேஜஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், என்னென்ன கான்ட்ராக்ட் ஆஃப் சேலு, சேல் கான்ட்ராக்ட்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் ஆஃப் பொசஷன்னா இப்போ என் பொருளை சும்மா ஒரு 4 நாள் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறீங்க, அதுதான் பொசஷன். ஆனால் ஓனர்ஷிப்னா அப்போ நான் விற்கிறேன்னு அர்த்தம், இனிமேட்டு அந்த பொருளுக்கு எனக்கு உரிமை கிடையாது, இனிமேட்டு ஓனர் நீங்கள் தான். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன் கூட்ஸ், ப்ராப்பர்ட்டினா ஓனர்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ராப்பர்ட்டி இன் கூட்ஸ் இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 280ல் ரிஸ்க் ஃபாலோஸ், எது ரிஸ்க் ஃபாலோஸ் ஓனர்ஷிப். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன வரும், ஒன்லி when the goods have been delivered. சில நேரங்களில் வாங்கியிருப்பாங்க, டெலிவரி அப்புறம் எடுத்துக்கிறேன் இருப்போம், பைசா அப்புறம் கொடுக்குறேம்மா, இந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் when goods have been டெலிவர் பண்ணலாம், ஆர் ஒன்லி when the price has been paid இல்லை இருக்கலாம், இல்லை whether delivery has been paid or not. ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் டெலிவரி கொடுத்துருந்தாலும் கொடுக்கலினாலும் ரிஸ்க்கு தான். ஸோ அப்போ நீங்கள் இது வந்து கரெக்டான ஆன்சரு, whether delivery has been made or not, that is a correct answer, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 281ல் in agreement to sell the seller can sue for price. எப்போ நல்லா பாருங்கள், in agreement to sell the seller can sue for if the goods have been delivered to the buyer, the goods have not been delivered to the buyer, there is a specific agreement. அப்போ specific agreement தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டினை மறுபடியும் திருப்பி படிங்க. the seller can sue for price if, எப்போ there is a specific agreement இருந்தா அப்போ சூ பண்ணலாம், கோர்ட்டில் கேஸை போடலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 282ல் when there is unconditional contract for the sale of specific goods in a deliverable state, the property in the goods passes to the buyer when, எப்போ நல்லா பார்க்கணும், the goods are delivered to the buyer when the price is paid by the buyer. இதுதான் கரெக்டாக இருக்கும், when the price is paid by the buyer. அப்போ தான் என்ன ஆகிடும், அன்கண்டிஷனல் கான்ட்ராக்டில் வந்து டெலிவரி ஸ்டேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் பையருக்கு போய் சேரும். இஃப் த கான்ட்ராக்ட் இஸ் சைலண்ட், எது ஆஸ் டு த பார்ட்டி ஹூ இஸ் அப்ரோப்ரியேட் த குட்ஸ். ஆக்சுவலாக யார் அப்ரோப்ரியேட், இப்போ அப்ரோப்ரியேட்னா என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு பொருள் கேட்குறீங்க, நான் சார் எடுத்து வச்சுறேன் சார் 100, இப்போ ஷாம்பு பாக்கெட் வாங்குறீங்க, 100 பாக்கெட் வேணும் சார் அப்படின்னா, சார் 500 பாக்கெட் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த 100 பாக்கெட்டை பண்டல் பண்ணி தனியாக எடுத்து வைப்பான், அதுதான் அப்ரோப்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த அப்ரோப்ரியேட் யார் பண்ணலாம், அப்போ நல்லா பாருங்கள் 283 தானே, when there is a silent as appropriate. 283 அதில் the buyer is appropriate, அடுத்தது good seller is to appropriate, 2 பேர் பண்ணலாம். the party இதுவும் கரெக்டு தான், யார் ஆக்சுவலாக செல்லர் தான் அப்ரோப்ரியேட் பண்ணோம், ஆனால் இங்கே the party who under the contract is first to act is to appropriate. அப்போ யார், இதுதான் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த சி இஸ் த கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 284ல் where there is no specific performance or agreement to place the goods are sold or delivered. எனக்கு ஒரு பொருள் வேணும், அதை வந்து இங்கே நீங்கள் சேல் பண்ணுங்கள், ஆனால் இந்த இடத்துல வந்து சப்ளை பண்ணுங்கள், டெலிவரி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவான், at which they are at the time of sale சொல்கிறான், ஸ்பெசிஃபிக் அக்ரிமெண்ட் இல்லை, அதாவது இந்த இடத்துல தான் கொடுன்னு அவன் சொல்லலை அப்படின்னா, அப்போ நீங்கள் விற்கிற இடத்துல வாங்கிக்கணும். at which place or which they are at the time of sale, விற்கும் போது எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் டெலிவரி எடுத்துக்க வேண்டியது தான். 285ல் a seller delivers goods in excess of the quantity ordered, the buyer may என்ன பண்ணலாம். ஆக்சுவலாக சில நேரங்களில் எக்ஸாக்ட் ஆன்சர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, எனக்கு 500 கிலோ வேணும்னு சொல்கிறீங்க, அவன் 800 கிலோ அனுப்பிச்சிட்டான். நீங்கள் என்ன பண்ணலாம், 500 கிலோ எடுத்துகிட்டு 300 கிலோ திருப்பி அனுப்பலாம், இல்லை 800 கிலோங்கிட்ட எடுத்துகிட்டு பைசா அப்புறம் தரேன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை மொத்தமாகவே ரிஜெக்ட்டும் பண்ணலாம். ஆனால் இங்கே செல்லர் கூட்ஸ் இதில் என்ன சொல்கிறேன்னா, அக்செப்ட் பண்ணலாமே வேண்டாமா, சும்மா ஜென்ரலாக யோசிங்க.
அக்செப்ட் பண்ணிக்கலாம், பைசா மெதுவாக கொடுங்க. அப்போ அக்செப்ட்டுங்கும் ஒரு ஆன்சர் தான், ரிஜெக்டும் அப்படிங்கிறதும் ஒரு ஆன்சர் தான். இந்த விஷயத்தில் அக்செப்ட் த கூட்ஸ் ஆர்டர், எவ்வளோ ஆர்டர் பண்ணுமோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு மீதி ரிட்டர்ன் பண்ணலாம். மூணுமே ஆன்சர் கரெக்டாக இருக்கும். பட் அக்செப்ட் த ஹோல் எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸஸாக தானே பே பண்ணியிருக்கான், ஐ மீன் சப்ளை பண்ணியிருக்கான். அது 286 என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, வேர் த நெக்லெக்ட் refusal of the buyer to take delivery of the goods amounts to the repudiation of the contract. repudiation of the contractனா cancellation of the contract. the seller may sue for, எதுக்கு கேட்கலாம், அதாவது கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டான். இப்போ நீங்கள் ஒரு 5 மூட்டை அரிசி வேணுன்றீங்க, அவன் கொண்டு வந்துட்டான், நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க, அப்போ பைசா தர மாட்டேங்கிறீங்க, கடன் சொல்கிறீங்க, அதை முதல்ல சொல்லலை. அப்போ என்ன பண்ணுவாப்பா, நீ ப்ரைஸை கொடுப்பா, நீ அப்படி இல்லையா டேமேஜ் கொடுப்பா, நான் வந்து ஆட்டோ சார்ஜில் போட்டால் எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கு உண்டான ப்ரைஸை கொடு, ஆட்டோ சார்ஜாக கொடு. அப்போ டேமேஜஸ் கேட்கலாம் அல்லது ப்ரைஸை கேட்கலாம். அடுத்தது 287 த லீன் என்ன, த பவர் டு ரீடைன் சம்திங் அன்டில் த அமௌண்ட் இஸ் பெய்டு. அப்போ நீ பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போன்னு சொல்கிறோம்ல, அதுதான் லீன். த லீன் ஆஃப் அன் அன்பெய்ட் செல்லர் டிபெண்ட்ஸ் ஆன், எதை டிபெண்ட்ஸ் ஆகும், லீன் வந்து எது டிபெண்ட்ஸாக இருக்குது, பொசஷன், பொருள் வாங்கிட்டு இருந்தால் தான் என்ன சொல்லுவீங்க, ஒரு செல்லுலார் வேணும்னு கேட்குறாங்க, உங்கள் மொபைலை காட்டுறீங்க, 10,000 ரூபா பேசியிருக்கீங்க, 5,000 ரூபா கொடுத்துருக்கீங்க, 5,000 ரூபா, ஆனால் மொபைல் அவங்ககிட்ட கொடுக்கல, நீங்களே வச்சுருக்கீங்க, அவன் மொபைலை கேட்டால் தருவீங்களா, 5,000 கொடுத்துட்டு வாங்கிட்டு போப்பா, மீதி பேலன்ஸை கொடுத்துட்டு வாங்கிட்டு போப்பா சொல்லுவீங்கள, அதுக்கு பேர் தான் லீன். 288 ஸோ த அன்பெய்ட் செல்லர் ஹேஸ் நாட் கிவன் நோட்டீஸ் ஆஃப் த ரீசேல் டு த பையர், தேர் இஸ் எ ப்ராஃபிட் த அன்பெய்ட் செல்லர். இப்போ அன்பெய்ட் செல்லர்னா விற்றுட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் பணம் வரல, அவனுக்கு பேர் தான் அன்பெய்ட் செல்லர். அன்பெய்ட் செல்லர் எனக்கு இன்னும் பே பண்ணலை, ஐ எம் நாட் பெய்டு பட் ஐ எம் ஏ செல்லர். அப்போ அவன் வந்து நோட்டீஸ் கொடுக்கல ஆஃப் த ரீசேல். பையர்கிட்ட என்ன சொல்கிறான், எனக்கு பணம் வரல அதனால் நான் இன்னொருத்தனுக்கு விற்றுட்டேன் அப்படின்னா, அதில் லாபத்துக்கு விற்றுருந்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் சொன்னீங்களோ அவனுக்கு இட் இஸ் பவுண்ட் டு ஹேண்ட் ஓவர் டு தி பையர். முதல்ல விற்றீங்க பாருங்கள், அவனுக்கு என்ன ப்ராஃபிட் வந்தது அந்த பையன், அந்த ப்ராஃபிட் அவனுக்கு கொடுக்கணும் நீங்கள், ஏன்னா நீங்கள் நோட்டீஸ் அவன்கிட்ட கொடுக்கல, சொல்லி அவன் ஒத்துக்கிட்டு இருந்தால் ஓகே. அடுத்தது 289 an unpaid seller can exercise the right of stoppage in transit when the carrier holds the goods அப்படின்றான். அப்போ என்ன பண்ணலாம், அட் செல்லர்ஸ் ஏஜென்ட்டா, ஆஸ் பையர்ஸ் ஏஜென்ட்டா, ஏஜென்ட் ஆஃப் போத் ஆஃப் த தம்மா, இன் ஹிஸ் ஓன் நேம் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓன் நேம். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஆக்ஷன் சேல். ஆக்ஷன் சேல்னா என்ன, ஒரு தரம் 2 தரம் 3 தரம் சொல்கிறான்ல, பெல் அடிப்பான் இல்லாட்டினா சுற்றி தட்டுவான், அதுக்கு பேர் ஆக்ஷன் சேல் அப்படிங்கிறது. ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஏலத்துக்கு எடுக்கிறது. அது வந்து நார்மலாக என்ன வரும்னா லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபால் ஆஃப் ஹாமர், சுற்றியில் தட்டுறது தான். இப்போலாம் ரிங்கிங் எ பெல், அது கூட கரெக்டாக சொல்லலாம், ஆனால் இதில் வரல. நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஷன் சேல் இஸ் நோன் அஸ், ஆக்ஷன் சேலுக்கு இன்னொன்று பேர் என்னென்னா பப்ளிக் சேல். ஏன் ஆக்ஷன் சேல்னா என்ன, எல்லாத்தையும் வர வச்சு பையரெல்லாம் வர வச்சு ஏலத்துக்கு விடுவான், ஏன் அதிக விலைக்கு பிட் பண்ணுறானோ அவனுக்கு கொடுப்பான், அப்போ அதுக்கு பேர் பப்ளிக் சேல் தானே, அப்போ பப்ளிக் சேல். அடுத்தது நீங்கள் 292 என்ன சொல்கிறேன்னா, கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கன்சிடரேஷன், ஐ மீன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த அக்ரிமெண்ட் இஸ் அன்லாஃபுல் இஃப் இட் இஸ், என்ன சொல்லலாம் எப்பயுமே, இஃப் இட் இஸ் ஃப்ராடுலண்ட். அப்போ இஃப் இட் இஸ் ஃப்ராடுலண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரு, நோட் பண்ணிங்க. இஃப் இட் இஸ் ஃப்ராடுலண்ட் த அக்ரிமெண்ட் இஸ் அன்லாஃபுல், அப்போ சட்டத்துக்கு விரோதமானது. அதுலேயே அன்லாஃபுல் வேறு, இல்லீகல் வேறு, அதை நீங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கணும். அடுத்து 293 வேர் த செல்லர் அப்பாயிண்ட்ஸ் ஹிஸ் பர்சன் டு பிட் அட் த ஆக்ஷன் சேல். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏலத்துக்கு விடும்போது கம்மியாக ஏலத்துக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுங்க, இவனே செட் பண்ணி ஆள் வச்சுருப்பான். சப்போஸ் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பிட் பண்ணிக்கிட்டே போங்க, மேக்ஸிமம் ரேட்டை ஏற்றி விட்டுக்கிட்டே போங்க அப்படிமா, அவனுக்கு பேர் ப்ரிட்டன்ட் பையிங் அப்படின்னு பேர், பிட்டிங்னு பேர். அதுக்கு என்ன பண்ணலாம், வேர் த செல்லர் அப்பாயிண்ட்ஸ் ஹிஸ் பர்சன் டு பிட் அட் தி ஆக்ஷன் சேல் வித்தவுட் இன்ஃபார்மிங் டு த பிட்டர் அப்படின்னா யார், அப்போ அது பேர் என்ன, ப்ரிட்டன்ட் பிட்டிங்னு பேர். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு, அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 294 என்ன சொல்கிறான், அண்ட் அன்லாஃபுல் ஆக்ட் பை விச் அன் இன்டெண்டிங் பர்ச்சேசர் இஸ் ப்ரிவெண்டட் ஃப்ரம் பிட்டிங் ஆர் ரைசிங் த ப்ரைஸ் அட் அன் ஆக்ஷன் சேல் இஸ் நோன் அஸ். நல்லா பார்க்கணும், இந்த மாதிரி பிட் பண்ணுறதுக்கு பேர், நம்மளே ஆள் வச்சு விலையை ஏற்றிக்கிறதுக்கு பேர் என்ன பண்ணால் டேம்பிங் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. டேம்பிங் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரு, அதை நோட் பண்ணிங்க. ஸோ இன்டெண்டிங் பர்ச்சேஸ் இஸ் ப்ரிவெண்டட் ஃப்ரம் பிட்டிங் அப்படிங்கிறது. அடுத்தது கொஷின் நம்பர் 95 நல்லா பாருங்கள், இன் எ சேல் தேர் இஸ் எ இம்ப்ளைட் கண்டிஷன் ஆன் த பார்ட் ஆஃப் த செல்லர் தட் என்ன பண்ணோம், ஹேஸ் அ ரைட் டு ரீசெல், ஐ மீன் செல் த குட்ஸ். ஸோ
ஏவே கரெக்டான ஆன்சரு. அப்போ ஏவை கரெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது 296ல் இன் a contract of sale unless the goods are ascertained there is. அப்போ என்ன பண்ணோம், அதுக்கு வந்து பேர் என்ன, ரெண்டு சேல்ஸ்லேயே ரெண்டு விதமான இருக்குது. சேலுன்னு சொல்லலாம், அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னு சொல்லலாம். அக்ரிமெண்ட் என்ன, நான் உங்களுக்கு இந்த டேட்டில் விற்கிறேன், சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது அக்ரிமெண்ட் மட்டும் போடுவான், பொசிஷன் அவங்ககிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இங்கே என்ன சொல்கிறான், கான்ட்ராக்ட் ஆஃப் அன்லெஸ் த கூட்ஸ் ஆர் அசர்டைன். இந்த பொருள் தான் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற பொருள் நான் தர்றேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அன் அக்ரிமெண்ட் டு செல். அதுதான் கரெக்டாக ஆன்சரு, நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது 297ல் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரின்னு என்ன, இப்போ நான் உங்களுக்கு சேல் பண்ணிட்டேன் அரிசி மூட்டை, ஆனால் என்கிட்ட இல்லை, என்கிட்ட நான் சின்ன ஸ்மால் ட்ரேடர். அப்போ நான் என்ன பண்ண, வேறு ஹவுஸில் வச்சுருப்பேன். அப்போ என் பேரில் இருக்குது, இப்போ நான் இன்வாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன், என் பேரில் இருக்கிற அந்த 100 பேக்ஸ் ஆஃப் ரைஸ் அப்படின்னா அது உங்களுக்கு தான் அப்படின்னு வேறு ஹவுஸுக்கிட்ட நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் டெலிவரி வந்து நானாக கொடுக்கல, இன்னொரு இடத்துலேருந்து கொடுத்தா அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. ஸோ தேர் இஸ் எ கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். டெலிவரி ஆஃப் த கூட்ஸ் அப்படின்னா when the seller hands over to the buyer the key, இது வந்து symbolic delivery அப்படின்னு சொல்லலாம். key of the where the goods are lying, where a person, third person in possession of the goods acknowledges. இப்போ வேர் ஹவுஸ் கீப்பர் சொல்கிறார், சார் உங்கள் பொருள் நீங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க, அவர் இங்கே தான் இங்கே வச்சுருக்காரு, வேர் ஹவுஸில் வச்சுருக்காரு, ரெண்ட்டு கொடுத்துருக்காரு, இனிமேட்டு இந்த பொருள் உங்களுக்கு சொந்தம், நீங்கள் என்ன பண்ணலாம், இனிமேட்டு நீங்கள் ரெண்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பேர் தான். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது 298ல் அன்லெஸ் அதர்வைஸ் அக்ரீட் when goods are delivered to the buyer he rejects them அப்படின்னு சொல்லலாம். எப்போ, he is not bound to return them to the seller if it is sufficient if he intimate to the seller that he has. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பொருளை நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க, நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு இன்டிமேட் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஏன்னா இட் இஸ் சஃபிஷியன்ட் டு இன்டிமேட் த செல்லர். செல்லருக்கு இன்டிமேட் பண்ணோம், என்ன, நான் உங்கள் கூட்ஸை எடுத்துக்கல சார், அக்செப்ட் பண்ணல, ஐ எம் நாட் இன் எ பொசிஷன் டு அக்செப்ட் யுவர் சப்ளை அப்படின்னு சொன்னாவே போதும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர், அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 299ல் என்ன சொல்கிறோம், இஃப் எ செல்லர் மேக் யூஸ் ஆஃப் pretended buying, if a seller makes use of pretended bidding, the action to raise the price, the sale is அப்படின்னு என்ன சொல்கிறோம், வாய்டபுளா, ஆக்சுவலாக வாய்டா, வேலிடா, இல்லீகலா. வாய்டபுள் அட் த ஆப்ஷன் ஆஃப் தி பையர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஆச்சுங்களா. இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.